நீங்கள் இன்னைக்கு வாங்கின 98,000 ரூபாய்க்கு உள்ள கோல்டு ஃபிசிக்கல் கோல்டை போய் நீங்கள் செல் பண்ணும்பொழுது உங்களுக்கு 95,000 ரூபா தான் கையில் கிடைக்குது. ஃபிசிக்கல் கோல்டு தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கால்குலேஷன் சொல்கிறேன். நீங்கள் இது கரெக்டாக இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 8,700 rupees per gram நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு 10 கிராம் நகையை நீங்கள் வாங்குறீங்கன்னா கோல்டு காஸ்ட் மட்டும் 87,000 ரூபா. அதுக்கு 3% ஜிஎஸ்டி 2,610 ரூபா. மேக்கிங் சார்ஜ் 10% அப்படின்னு சொன்னால் அது ஒரு 8,700 ரூபா. ஸோ ஆக மொத்தம் 98,310 ரூபா 10 கிராம் ஆகுது. ஒரு வருஷம் கழிச்சு கோல்டு ப்ரைஸ் 10% ஏறி இருக்குன்னு வச்சுக்கோமே, நீங்கள் போய் அதை கடையில் அந்த கோல்டை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் 8,700 ரூபாலேருந்து 10% இன்க்ரீஸு 95,700 ரூபா. நீங்கள் அந்த கோல்டை போய் விற்கும் பொழுது அதில் அழுக்கு சேதாரம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை குறைப்பாங்க. 95,000 ரூபா தான் கிடைக்கும். நீங்கள் இன்னைக்கு வாங்கின 98,000 ரூபாய்க்கு உள்ள கோல்டு ஒரு வருஷம் கழிச்சு 10% ஏறி இருந்தாலும் ஃபிசிக்கல் கோல்டை போய் நீங்கள் செல் பண்ணும்பொழுது உங்களுக்கு 95,000 ரூபா தான் கையில் கிடைக்குது.